முழுதும் நல்லவரே நல்லவரே நன்றியையா நான் முழுதும் நல்லவரே நல்லவரே மண்ணுலையில் உண்மை விண்ணிலும் மண்ணிலும் உண்மை எனக்கு யாருக்கு விருப்பம் ஒன்று உண்மைதானே நான் அடைந்தலமாய் கொண்டுள்ளே உண்மைதானே நான் அடைந்தலமாய் கொண்டுள்ளே உம்மோடு நான் வாழ்வதே பாக்கியமே உம்மோடு நான் வாழ்வதே பாக்கியமே நன்றியையா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மையின்றி வேறு விருப்பம் எதொன்று விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் எதொன்று எனக்குள்ளே நீ செயலாற்றி மாய்கின்றே எனக்குள்ளே நீ செயலாற்றி மாய்கின்றே உம் சித்தம் செய்ய ஆற்றல் சித்தம் செய்ய ஆற்றல் நன்றியையா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு மண்ணுலகில் உண்மையின்றி வேறு விருப்பம் எதுவுண்டு விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மையின்றி விருப்பம் எதுவுண்டு உன் சித்தம் போல் என்னை நடத்துகிறே உன் சித்தம் போல் என்னை நடத்துகிறே முடிவிலை என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே முடிவிலை என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே நன்றியையா நாள் முழுதும் நல்லவரே நல்லவரே நன்றியையா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு உண்மையின்றி வேறு விருப்பம் எதுவுண்டு விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு மண்ணுலகில் உண்மையின்றி உண்மைதானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே உண்மைதானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே உம்மோடு நான் வாழ்வது என் பாக்கியமே உம்மோடு நான் வாழ்வது என் பாக்கியமே நன்றியையா நான் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றியையா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மையின்றி வேறு விருப்பம் எதொன்று விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யாருண்டு இந்த மண்ணுலகில் உண்மையின்றி வேறு விருப்பம் எதொன்று அல்லேலூயா அல்லேலூயா உம் சித்தம் போல ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லேலூயா நாம் வாழ்கின்ற நாட்களிலே அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாக நாம் காணப்படும் ஒருவேளை நாம் இந்த நாட்களில் நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் கடினமாக தான் இருக்கு அல்லேலூயா ஆனால் முடிவிலே நமக்கு என்ன இருந்து ஒரு மகிமையான காரியங்கள் அல்லேலூயா
ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனுடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த அவருடைய சித்தத்தை நாம் முதல்ல செய்வதற்கு நிறைய ஒருவேளை சரீரம் ஒத்துக்கூடாது, நம்முடைய காரியங்கள் அநேக காரியங்கள் நமக்கு ஒத்துக்கொள்ளாது. ஆனாலும் நாம் அவருக்காக படுகிற பிரயாசத்தை அவர் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு ஒன்று என்னதுக்கு மகிமையான ஒரு அனுபவம் நமக்குள்ளாக கிடைக்கும். அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அது மாத்திரமில்லை, உண்மை தான் நான் அடைக்கலமாக கொண்டுள்ளேன் ஆண்டவரே, நீங்க தானப்பா எனக்கு எல்லாமே, நீங்க தான். தாவீது ராஜா அப்படிதான் சொல்றாரு, நீ தான்ப்பா எனக்கு பலன், நீ தான் எனக்கு அடைக்கலம், நீ தான் எனக்கு கோட்டை, எல்லாமே நீங்க தான்ப்பா அப்படின்னு அவரே சார்ந்து இருந்தப்போதான் அவருடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாய் மாறினார். இல்லையா? அவர் எந்த இடத்துல யுத்தத்துக்கு போனாலும் முதலாவது கர்த்தருடைய அவருடைய கேட்பார், நான் போகலாமா, யுத்தத்துக்கு போகலாமான்றவரே போகணும், அவர் போகணும், எதிரியை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், அதுக்கு பிறகுதான் அவன் யுத்தத்துக்கு திரும்ப. அப்ப என்ன காரியங்கள் எடுத்தாலும் கர்த்தரை முதலாவது முன்வைத்து, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க தான்ப்பா எனக்கு அடைக்கலமா கொண்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும்போது நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரச்சனை வராது. இல்லையா? அப்பொழுது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதையும் கூடாது, அணுகாதபடி அவர் காத்துக் கொள்வார். எப்பொழுது நடக்கும்? அவரை நாம் அடைக்கலமாய் கொள்ளும்போது, நீங்க தான் பாப்பா எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவருடைய கருத்துக்களை நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். அல்லேலூயா. அப்படி இந்த ஒரு பாடலையும் பாடி அப்படியே நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, உங்கள் சிறகுகளிலே நிலையிலே என்னை என்றென்றைக்கு நீ மகிழச் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலவீன நேரங்களிலே நீர் உடைய கிருபை தந்து என்னை பலப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பலவீனமாக இருக்கிறாங்க. ஆனால் அவரை ஆராதிக்க பிள்ளைகளுக்கு எந்த விதமான பலவீனங்கள் ஒன்றுமே செய்யாது. இல்லையா? ஏனென்றால் அவர் தம்முடைய கிருபையினால் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நான் நினைச்சேன், ஆண்டவரே நான் உயிர் உள்ளவரை நான் உண்மைதான் ஆண்டவரை துதிப்பேன். எதுக்கு நாம் அவரை துதிக்கணும்? அவர் சிறகுகளாக நம்மளை அடைக்கலமாக வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, பலவீன நேரங்களில் நம்ம என்ன பலப்படுத்துகிறார். அவர் கிருபையினாலே நம்ம என்ன செய்தார்? பலப்படுத்த. அதனால நான் என் உயிர் உள்ள நாளெல்லாம் நான் உண்மையே துதிப்பேன் ஆண்டவரே, உண்மையே துதிப்பேன். தாவீது ராஜா, நான் எப்பொழுதும் துதிப்பேன் ஆண்டவரே, ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை அற்புதங்களை அவனுக்கு செய்தார். அல்லேலூயா. ஆண்டவரே அதே போல எங்களுக்கும் செய்யுங்கப்பா. நாங்களும் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக இந்த மாதமே ஸ்தோத்திர கூட நமக்கு அதுதான். எப்பொழுது நாம் நினைச்சோம் துதித்து கொண்டே இருக்கணும். யோபை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் பிரச்சனை வந்திருக்கலாம். ஆண்டவர் எல்லாம் நன்மைக்காகவே நீங்க நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் போது அது எல்லாம் தீமையாக இருந்தாலும் அது நன்மையாக மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீங்க எங்கள் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கீங்கப்பா, அதற்காக நமக்கு நன்றி ராஜா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி நாம் அப்படியே ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. எந்தன் கண்ணன் மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்ணன் மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென், ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ்ச்சியே, சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ்ச்சியே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு
துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை உமக்கே. துதி ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம்மை கண்டீரையா. என் பலவீன நேரங்களில் உம்மை கண்டீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுமே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை துதி ஆராதனை உமக்கே. என் கண்ணன் மழையானவரே, என்னை காக்கும் தெய்வமிதே. என் கண்ணன் மழையானவரே, என்னை காக்கும் தெய்வமிதே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆமென் ஆமென். வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. துதி ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. துதி ஆராதனை உமக்கே. நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்து நெருக்கத்தின் மத்தியில் நீர் எங்களுக்கு விசாலமான இடத்திலே கொடுத்தீர்கள் ஆண்டவரே. கஷ்டத்தின் மத்தியில் நீர் எங்களோடு கூட இருந்தீர்கள் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக எங்களுக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் நேரத்தில் நீர் எங்களுக்கு உங்களுடைய பலத்தினால எங்களை இடைக்கட்டி கொண்டீர்கள் ஆண்டவரே. பலவீன வீரர்கள் உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டுகிற ஆண்டவரே. அதற்காக எங்களுக்கு கொடான கொடி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் பாதுகாத்த எபனேசரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திற்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. பரலோகத்தின் தேவனே உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உங்கள் சிறைகளின் நிலையிலே ஒரு அடைக்கலம் ஆண்டவரே. உங்களுடைய சிறைகளின் நிலையிலே ஒரு பாதுகாப்பை கொடுத்தீர்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. தூயவரே துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்
மகிழச் செய்தே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தே தூயவரே என் துணையாளரே நீக்கி பாத்திரரே அல்லேலூயா தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா என் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா ராஜா என் நானே எதற்கும் பயமில்லையே ராஜா என் நானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் 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 ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் ராஜானி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன் தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ராஜா என் நானே எதற்கும் பயமில்லையே ராஜா என் நானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே துதி ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை ஹalleluya ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஹalleluya 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 துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீகாராமா ஓரி சதனவரி கரவர வர 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 ஆமென் 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 ஹalleluya 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya 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 கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுமா ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் பலவீன நேரத்திலே எங்கள் பலனாய் இருந்தீங்க ஆண்டவரே என் பலனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீரே என் பலன் ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே நீரே என் கோட்டை ஆண்டவரே அப்பா நீர் காரணாயிருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் பெரியவர் ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீங்க ஆண்டவரே அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார் ஹalleluya நம் பலவீனமா ஒருவேளை நாம் இருந்திருக்கலாம் ஆனா அவருடைய பலத்தினால நம்ம எடுக்க
அதற்காக அவருக்கு நன்றி என்று நம் உள்ளத்திலிருந்து இந்த மாதத்திலே நாம் ஸ்தோத்திர பலியிடுகிறோம். என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொன்ன வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த தேவன் நாம மகிமைப்பட்டுக் கொண்டே இருக்கும். அவர் நம்மையும் நேர்மையான பாதையில் வழிநடத்தி நம்மையும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய். இப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி தேவன் நன்றி சத்தமா சோத்திராம் 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 பிதாவாகிய தேவனை சோத்திரிப்போம். சோத்திராம் 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சோத்திரிப்போம். தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை சோத்திரிப்போம். கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாக தாசரை கொண்டு தேவன் வல்லமையாய் பயன்படும். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை பேசவும் அதை கேட்கிற நாம் நன்றாக பலன் கொடுக்கும் 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க என்று சொல்லி இந்த கூட்டத்துக்கு ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒரு ஆள் ஜெபிங்க. மகிழ்படுத்தபடி காதுக கிருபை பாக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசப்பா அந்த சுத்தமல்லி பகுதியில் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. அப்பா அந்த கூட்டத்தை தகப்பனை நடத்த தகப்பனை கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவரே அப்பா ஆதாயத்தை படுத்திக் கொள்ளும்படி தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சுதம் நடக்கிற தகப்பனை இந்த கூட்டத்தை நீ ஆசிரியக்கிறதா நன்றி தகப்பனே அப்பா. இது மூலம் தகப்பனே அப்பா சுத்துக்கு ஜனங்கள் அப்பா ஒலிபெருக்கி மூலம் கேட்கிற தகப்பனே அப்பா உங்க வார்த்தைகளை தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் இருதயத்தில் தகப்பனே ஆண்டவரே நீ பேசுங்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் அந்த ஆசீர்வித்து கொடுங்க. இயற்கை சேர்க்கலாம் அனுகூலமாக்கி தாங்க. அவையானவரே உங்களை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு வந்த தகப்பனை ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா இன்னும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா. அப்பா தகப்பனை வீட்டை திறந்து வைத்த தகப்பனே இந்த குடும்பத்தாருக்கு தகப்பனே இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க. கட்டளையிடுங்க. அவையானவரே சாட்சியில குடும்பமாய் வாழ கிருபை கொடுங்க. அவையானவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தை கொடுக்குறோம். மறுநாள் ஜெபிக்கிறோம். மன சுகப்பலத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவையானவரை இன்னும் பலத்தை கொடுங்க. கிருபை கொடுங்க. இசப்பா அநேக பிரயோஜனமாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரை. தொடர்ந்து தகப்பனை நம்ம பேசுகிற வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை தகப்பனை ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே எங்களுக்கு அப்படியே தகப்பனை படிக்க கிருபை கொடுங்க. தொடர்ந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் கிருபையாக இந்த வருஷத்தினுடைய இறுதி நாளை காண ஆண்டவர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்த எத்தனையோ பேர் இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களை காண முடியவில்லை. அவர்களை காட்டிலும் நாமும் நீதிமான்களா அப்படின்னு பார்த்தா அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை இரக்கம் நம்ம மேல இருக்கிறபடினால் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்து இந்த வருஷத்தின் இறுதியிலே மனதார தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று என்னை வேதம் நினைச்சுகிறது. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றும் நன்றி இல்லாதவர்களாக நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது தேவனை மறக்கிறவர்களே எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மறக்கிறவர்களாக நம்ம நன்றி அறியாதவர்களாக நாம் இருக்கவே கூடாது. எப்போதும் அவரை நினைத்து நினைத்து அவர் நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து நினைத்து எப்போதும் தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இரண்டால் நாம் முதல்களின் காளையாகிய இந்த ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தும் போது அவர் அதிலே மகிமைப்படுகிறார் என்றும் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறார் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அனைவருடைய ஸ்தோத்திரத்தினால் கர்த்தரை நிலைநிறுத்துவாராக. சொல்லுங்க அல்லேலூயா. அதற்காக தான் தேவனுக்கு என்ன செலுத்த வந்திருக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேகர் தேவனை மறந்து விட்டார்கள். ஸ்தோத்திரம் செலுத்துகிறது இல்லாதவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தன்னுடைய சிந்தைகளிலே என்ன செய்தார்கள், வீணராய் போனார்கள் என்று வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அதனால நாம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உடையவர்களாக எப்போதும் தேவனை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கேட்கிறதற்காக ஜனங்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், அவர்கள் வந்தவனமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு நினைத்தாங்க. கர்த்தருக்கு மகிமை. நல்ல ஒரு சுபாவம், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனது நம்ம பசியா இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன கொடுக்கிறது, ஆகாரம் கொடுக்கணும்.
ஸ்தோத்திரம். அந்த நல்ல சுபாவத்தை தேவன் இன்றைக்கும் எல்லாரிடத்திலும் விரும்புகிறார். நீங்களும் என்ன செய்யுங்க, இரக்கம் உள்ளவர்களாக, இல்லாதவர்களுக்கு, பசியா இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கேட்கிறதற்காக வனாந்தரத்துல ஜனங்கள் வந்திருந்தார்கள். இடம் வனாந்தரமா இருந்தது. அவர்கள் பசியா இருந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்க, அப்பத்தை வாங்கி அவர்கள் கைகளே வாங்கி ஆமென் வானத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணினார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகும் என்று யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். அதனால அவர் அதை வாங்கி அவர்கள் கைகளிலேயே வாங்கி ஸ்தோத்திரம் பண்ணதுனால கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எடுக்க எடுக்க கொடுக்க கொடுக்க எல்லாரும் திருப்தியும் அடைந்தார்கள், நீதியும் என்ன செய்தார்களாம், எடுத்தார்களாம். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் பாசையாவுக்கு அவர்கள் காலம் செல்றதுக்கு முன்பதாக சில சில மாதத்துக்கு முன்பதாக தான் அவர் பாட்டு அவங்க எழுதினாங்க. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இப்போ கொஞ்சம் கிருபை இருக்கிற மாதிரி தான் தெரியலாம். ஆமா, அதை வச்சுட்டு ஆண்டவருக்கு என்ன செலுத்துறோம்? ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமா, அந்த ஸ்தோத்திரத்தினால என்ன ஆக போகுது பாருங்க, திருப்தி ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. கிருபையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். இந்த வருஷத்தோடு மட்டுமல்ல, புதிய ஆண்டிலேயும் நம்ம என்ன செய்ய போறோம் பாருங்க, அந்த கிருபையினால நிலை நிற்க போகிறோம். அல்லேலூயா. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கிருபையின் ஆவியினாலே என்ன செய்யும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிருபையாக தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதை நினைத்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த 15வது நாம் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். 14 நாட்களும் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்தி தந்திருக்கிறார். அதை நினைத்து மனதார தேவனுக்கு 14 முறை எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 4 முறை ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவங்களோட மகிமைப்படுத்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது கூட்டத்தில் வந்திருக்கிறோம். அருமையான பிலிப்பனுக்காக, விலாக்காவுக்காக கொடுத்த அருமையான மகள் சௌந்தர்யாவுக்காக இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அருமையான குடும்பத்தாரை கர்த்தருடைய சபைக்கு ஆண்டவர் தந்தார். நம்முடைய பாசி அவர்கள் மூலமாக கர்த்தருடைய நாமம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு கர்த்தருடைய சபையில இருக்கிறார்கள். சபைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர்களாக பாசியாவில் இருந்த நாட்களிலும் சரி, இப்பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களிலும் சரி, எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க, மாறினவர்களாக மனம் மாறுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் அன்பான குடும்பத்தார் அந்த நாளில் இருந்தது போல இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை நேசித்து அவர் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்கு அந்த ஊழியத்தை நேசிக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். இந்த குடும்பத்தை கர்த்தர் மென்மேலும் ஆஸ்வதிக்கணும். இந்த 15வது கூட்டத்தில் அன்பான குடும்பத்தாரோடு கூட அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்தை தந்தார். அன்பான குடும்பத்துக்காக எல்லாருக்கும் 7 முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. நாளை தினத்திலே ஸ்தோத்திர கூட்டமானது ஆலங்குளத்தில், அருமையான ராஜா பிரதர் வீட்டிலே இந்த ஸ்தோத்திர கூட்டமானது ஆலங்குளத்தில் நடக்க இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை 3வது செவ்வாய்க்கிழமை தோறும் ஆலங்குளத்திலே ஒரு ஜெப கூட்டம் நடந்து வருகிறது. நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கூட்டங்களுக்கு வாங்க. நாளைக்கும் ஸ்தோத்திர கூட்டத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நாளை தினத்தில் நடக்கிற ஆலங்குளம் ஸ்தோத்திர கூட்டத்துக்காக 7 முறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை. 16வது கூட்டம் நாளைக்கு. 17வது நாள் புதன்கிழமை பகலிலே அவன் ஸ்டீவன் வீட்டில் சிவந்திபுரத்தில் நம்ம டீச்சருடைய மகன் வீட்டில் ஸ்தோத்திர கூட்டமானது நடக்கிறது. பகலில் 11 மணி. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். புதன்கிழமை இரவு அங்க கோழிப்பண்ண ராஜான வீட்டில் அகசியர்புரத்தில் நடக்க இருக்கிறது. அவன் அந்த ஸ்தோத்திர கூட்டத்தை ஆஸ்வதிக்கணும். 3வது புதன்கிழமை தோறும் அங்க ஒரு ஜெப கூட்டம் நடந்து வருகிறது. அந்த ஊழியத்தை ஆஸ்வதிக்கணும். அதற்காக 7 முறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா.
அதோடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஊழியத்திற்காக என்ன செய்து கொள்ளுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். அல்லேலூயா. நேரம் சமீபமாயிட்டு எல்லாரும் தூர இடத்துல இருந்து வந்திருக்கிறதுனால சீக்கிரமாய் ஆண்டோடைய வேத வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். வாசிப்போம். வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது வியாழக்கிழமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிங்கண்ண வீட்டில் நம்ம கோழிப்பண்ண ராஜானுடைய தம்பி அவன் நம்ம கிங்கண்ண வீட்டில் இந்த வியாழக்கிழமை கூட்டம் நடக்க இருக்கிறது. அதற்காக 7 முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவன் வெள்ளிக்கிழமை நம்ம உடங்குடியிலே ஹேமலதா டீச்சர் வீட்டிலே உடங்குடியிலே இந்த ஸ்தோத்திர கூட்டமானது நடக்க இருக்கிறது. அதற்காக 7 முறை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சனிக்கிழமை அருமையான லதாக்கா வீட்டிலே இந்த கூட்டமானது வீக்கியபுரத்திலே நடக்க இருக்கிறது. அதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வியாழக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் வியாழக்கிழமை, நாளை மறுநாள் இல்லையா, அதுக்கு அடுத்த அப்படிதானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை நம்முடைய இடைகால் சபையில வைத்து ஊழியர்களுக்கான ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்க இருக்கிறது. அதுக்கான அறிவிப்பை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கூட்டம் நடத்தணுமான்னு சொல்லி ஜெபிக்கவும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நாளை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு எல்லா கூட்டத்திலையும் உபவாச கூட்டங்கள், விழிப்பு ஜெபங்கள், அவன் ஆராதனை எல்லாத்திலும் கை வைத்து சபை பிள்ளைகள் எல்லாரும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணீங்க. கர்த்தருக்கு மகிமை. அந்த காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வியாழக்கிழமை அந்த ஊழியர்களுக்கான ஸ்தோத்திர கூட்டமானது 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இடைகால் சபையில நடக்க இருக்கிறது. அவன் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறதான நம்முடைய இடைகால் சபையில முன்னதாக அமைக்கப்பட்டிருக்கிற அந்த செட்டு போடப்பட்ட அந்த இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த கூட்டமானது நடக்க இருக்கிறது. சேரன்மாதேவி வட்டாரத்தினுடைய 22வது ஸ்தோத்திர கூட்டம். அந்த வட்டாரத்துல அந்த ஐக்கியத்துல உள்ள அந்த தலைவரும் மற்ற எல்லாரும் நினைத்தாங்களாம், ஸ்தோத்திர கூட்டம் நல்ல பிரம்மாண்டமா நடத்தணும் சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு அந்த நடத்தலை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நானும் அவங்ககிட்ட போய் என்ன செய்றேன், எங்க ஐயா மாசம் நடத்துவாங்க. நான் இந்த வருஷத்துல கடைசி இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல ஒரு நாள் ஊழியர் கூட்டம் நடக்கணும்னு நினைச்சிரோம், விரும்புறோம்னு சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால வியாழக்கிழமை நடக்கிறது. சில பிள்ளைகள் கண்டிப்பா என்ன செய்யணும், விசுவாசிகளுக்கு அனுமதி, அவங்க நோட்டீஸ்ல அடிச்சிருப்பாங்க, விசுவாசிகளுக்கு அனுமதி கிடையாது. ஆனா நம்ம விசுவாசிகளுக்கு என்ன உண்டு, என்ன சொல்ல வரமாட்டியே போலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. பாச கார்த்திக் கமாலியில் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யிருக்கிறார், கொடுக்க இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. கண்டிப்பாக வாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை நாம் அவங்களை செய்ய வேண்டியதான உபகாரங்களை செய்வோம், அவங்களை கனப்படுத்துவோம், அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. அங்க போக வேண்டியிருக்கு, இங்க போக வேண்டியிருக்கு, எதுக்கெல்லாமோ லீவ் போடுதீங்க, அந்த நாளை என்ன செஞ்சிருங்க, இங்கேயும் பேரப்படாது நான் சொல்லியிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சபை பிள்ளைகள் வந்து முன்னு நின்று ஊழியக்காரர்களை கனப்படுத்துவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. அந்த ஊழியர் கூட்டத்துக்காக 7 முறை எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். தலைப்போசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் வாசிங்க. 6வது வசனத்தை. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். உம்மையே நான் எப்போதும் துதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. நாம் இப்பொழுது தியானித்து வருகிறதான காரியம் இந்த வருஷத்தினுடைய இறுதியில மட்டுமல்ல, எப்போதும் நாம் கர்த்தரை என்ன செய்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேகருக்கு எப்போதும் செய்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்யல பாருங்க, ஒத்துக்கிடுறது இல்லை, பிடிக்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் இந்த காரியத்தை செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்காங்க, செய்கிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும், ஆனால் எப்போதும் நீங்க அதை சரியா செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதாரணமா. இன்னைக்கு காலைல எழுந்தோடனே எல்லாரும் ஒரு இப்போ சுகர் ப்ரெஷர்லாம் இருக்கிறதுனால எல்லாரும் வாக்கிங் போறாங்க. முடிந்தவங்க வாக்கிங் போறாங்க, அதுக்கு மேல முடிந்தவங்க என்ன போறாங்க, ஜாக்கிங் போறாங்க. ஆமா, இன்னைக்கும் சிலருக்கு அந்த ஆர்வம் வருது, இன்னும் வந்துருது, நமக்கும் சுகர் ப்ரெஷர்லாம் வந்துடக்கூடாது, தொந்தி தொப்பையுமா இருக்கும் அப்படின்னு உடனே என்ன செய்றாங்க, வாக்கிங் போறாங்க. ஆடிக்கு இன்னும் ஒண்ணுமே சொல்ல முடியுங்க, அமாவாசை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா டாக்டர் சொல்றாங்க, நீங்க எப்போவாது போக கூடாதியா, எப்போதும் என்ன செய்யணுமா, எப்போதும் பல் துளக்கிறது நல்லது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்கல, எப்போதும் குளிக்கிறது நல்லது. ஆமென்.
நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. எப்போதும் செய்யக்கூடிய காரியம் எவ்வளவு மனுஷனுக்கு நல்லது பாருங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா நாம கரெக்டா எப்போதும் சாப்பிடுறோம், எப்போதும் தூங்குறோம், அதெல்லாம் கரெக்டா என்ன செய்வோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால இங்க அருமையான தாவீது துதியை தேவனுக்கு மகிமை செலுத்துறதுல பைபிள்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருடைய இருதயத்திலும் பதிந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா யாருதான்? சங்கீதக்காரனாகிய தாவீது. அவனுக்கு தான் சங்கீதம் இன்னும் வேற யாரெல்லாமோ எழுதியிருக்காங்க. அப்படிதானே? மோசே எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேடி எடுக்கப்பட்டவைகள் என்று வேதத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்களும் எழுதினவர்கள் இருக்கிறது. ஆனாலும் யாருக்கு தான் பேரு பிரபலமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு தான் இருக்கு? ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு இருந்த சுபாவம். அருமையான தாவீது ராஜாவுக்கு என்ன பாருங்க, எப்போதும் கர்த்தரை என்ன செய்வேன்? அவன் கர்த்தரை மகிமை உண்டாகட்டும். நம்ம பாட்டு பாடுறோம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். எப்போதும் துதிக்கிறீங்களா? எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? தாவீது சொல்றார், நான் கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் எங்க இருக்குமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, உட்காரும் போது எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு. பாத்திருக்கீங்களா? எம்மா எப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க? பொத்துன்னு ஒருத்தர் காலத்தடிக்கு விழுந்தாலும் எப்படிதான் சொல்றது? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆவிக்குரியவர்களா இருந்த நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. பாருங்களேன், பவுல் சொன்னார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் மகிமைக்காக என்ன செய்யுங்க. ஆமா, அவர் ஒரு காரணத்தோடு சொல்லியிருக்கிறார். நம்ம அதையும் இதோட சேர்த்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு இருந்ததான ஒரு விக்கிரகத்தினுடைய சாப்பாடை சாப்பிட்றதுக்கான காரியத்துக்கு அவர் சொல்லியிருந்தாலும் நாம அதையும் இதுக்குள்ள என்ன செஞ்சுக்கிடணும்? எடுத்துக்கணும். எப்போதும் என்ன பண்ணாலும் அதை எதோடு செய்யுங்க? ஸ்தோத்திரத்தோடு செய்யுங்க, துதியோடு செய்யுங்க. கர்த்தருக்கு மகிமை. தாவீதினுடைய கிரியைகள்ல பிரத்யேகமானது. அவன் துதிக்காத நாளே என்ன செய்யல இல்ல. அதனாலதான் அவனால சொல்ல முடிந்தது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன செய்யும் பாருங்க. அவன் துதிக்காத நாள் இல்லாததுனால அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மை இல்லாத நாளே இல்லை. ஆமென். அவன் துதிக்காத நாள் இல்லாததுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட கிருபை இல்லாத நாளே இல்லை. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய விட பாருங்க, அவங்க துதிக்காம இருக்கிறதுனால தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையில தேவ கோபம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில. காரணம் என்ன பாருங்க? தேவனை என்ன செய்யாம இருக்காங்க? துதிக்காம இருக்காங்க. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லி இருக்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை என்ன செய்வார்கள்? ஏற்படுத்தப்பட்டவர்களையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டவங்க இதை சரியா செய்யல. அப்படிதானே? யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்லுகிறோமே, அவன் யாராகத்தான் இருந்தானா? வேதம் சொல்லுகிறது, அவன் தான் ஆராதனை நடத்துறவனாக இருந்தான், அவன் தான் துதிக்கிறவராக இருந்தானா. நல்ல கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நாள்ல எங்க போய் துதிக்கணும், எங்க இருந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆராதிக்கணுங்கிறத நடத்துற வர்ஷிப் லீடரா இருந்தானா. ஆனா அவன் அதை என்ன செய்யல பாருங்க, சரியாவே செய்யல. அவன் என்ன செஞ்சிட்டான்? மகிமை தேவனுக்கு செலுத்த வேண்டியவன் தனக்கு எடுத்து கொண்டானா. அவன் சரியில்லாததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தூதர்களை எப்படி ஜனங்கள் வணங்குறாங்க. பாரம்பரிய சபையில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, தூதர்களை அப்படி வணங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த பராக்கிரமம், அவங்களுக்கு இருந்த வல்லமை, அவங்க மூலமாய் நடைபெற்ற அற்புதங்களை அடையாளங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கனத்தை மரியாதை கொடுக்கிறார்களோ தூதர்களுக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நல்ல கவனிக்கீங்களா? அப்பேற்பட்ட தூதர்களே சரியா செய்யல, ஆனா நாம சரியா செய்ய போறோம். சொல்லுங்க அல்லேலூயா. அதற்கு பயம் உண்டாகட்டும். அப்படிதானே? ஏசாயா தரிசனம் காணுகிறார் 6வது அதிகாரத்துல, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அவன் அந்த தூதர்கள் என்ன செய்தார்களாம்? கால்களை மூடினால் 2 சட்டைகளால், 2 சினைகளால் முகத்தை மூடினார்கள், 2 சினைகளால் பறந்து பறந்து சொன்னார்கள், சேனைகளின் கர்த்தர் யாரு? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பாருங்க, ஓயாமல் ரெஸ்டே கிடையாது, கேப்பே கிடையாது. ஆனா நீங்க நாம எப்படி இருக்கோம் பாருங்க. வேலைக்கு போனா அப்படிதானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு போறவங்க எத்தனை மணிக்கு? கரெக்டா காலையில 9 மணிக்கு போவாங்க. அப்புறம் மத்தியானம் 2 மணிக்கு என்ன செய்வாங்க? சாப்பாடு. இதுல 10 மணிக்கு ஒரு டீ டைம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல 1, 2 வேற இருந்துச்சு இடையில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேற வரும். இப்படி நமக்கு வேலைக்கு போனா வேலைக்கு போனதுல இருந்து சாயந்தரம் 6 மணிக்குள்ள நிறைய பிரேக் இருக்கு.
ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு தூதர்களுக்கு என்ன கிடையாதான், இடைவேளையே ஓயாமல் துடித்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, வான சேனைகள் எல்லாம் எப்போது துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோ என்ன சொல்லாரு பாருங்க, எங்கே நாமத்தினால 2-3 பேர் கூடுவீர்களோ நடுவில் என்ன செய்கிறேன். அந்த துதியெல்லாம் விட்டுட்டு எங்க வந்துருதாரா பாருங்க, நீங்களும் நானும் தோத்திரம் பண்ணும் போது, தோத்திரம் பண்ண தொடங்கும் போதே சொல்லுங்க அல்லேலூயா. பிலிப்பண்ண வீட்டுல கூட்டம் நம்ம நோட்டீஸ் தான் 6 மணிக்கு அடிச்சிட்டோம், வந்து சேர்ந்தது 7 மணிக்கு தான் நினைச்சிருக்கோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நீங்க 5:30 வந்திருக்கலாம், 6 மணிக்கு வந்தவங்களும் இருக்கலாம், 6:30 வந்தவங்களும் இருக்கலாம், 7 மணிக்கு வந்தவங்களும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமெல்லாம் எப்போ வந்தோமோ தெரியல, ஆனால் எங்கே அவருடைய நாமத்தினால கூடி வருகிறோமோ நாம வர்றதுக்கு முன்னாலேயே அவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பேற்பட்ட தெய்வத்தை, அப்பேற்பட்ட உண்மையுள்ள ஆண்டவரை நாம துதிக்காம இருக்கலாமா? சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் வேற சொல்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்து கொண்டேன். நாம் அவரை தேடலையா? அவரே பிதாவுடைய மடியை கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடிக்கு உங்களை என்னையும் மாம்சத்தை ரத்தத்தை உடைய மனுஷனை போல தேடி வந்திருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. எப்போது மனதார அவருக்கு நம்ம என்ன செலுத்தணும் பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தணும். துதி செலுத்துவது தகும் என்று வேறு என்ன செய்கிறது சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால மனதார செலுத்துங்க. நீங்க செலுத்துற ஸ்தோத்திரமும் துதியும் எப்படி இருக்க கூடாது பாருங்க. ஆமென். ஆக்சிடென்ட் ஆனதா நினைச்சு கூடாது. சிலருடைய ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனதா அப்படிதானே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பலியாய் கொண்டு வருகிறப்படுகிற மிருகம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? முதற் பலனா இருக்கணும். நல்ல கவனிக்கீங்களா? பிறக்கும் போதே பலவீனமானது என்ன செய்யக்கூடாது, பலி செலுத்த கொண்டு வரக்கூடாது. நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோய் வந்ததை செலுத்தக்கூடாது. இன்னும் அதாவது விபத்துக்குள்ளானது என்ன செய்யக்கூடாது, நசல் கொண்டதையும் செலுத்தக்கூடாது. எப்படிப்பட்டதான் செலுத்தணும், குறையில்லாதான் பலி செலுத்தணும். அதனால நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது எப்படி செலுத்தக்கூடாது, நொண்டி நோக்காடு நசல் கொண்டதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, செலுத்தாம கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆத்துமாவே கர்த்தரை என்ன செய்ய, உள்ளான மனிதல் இருந்து நீங்க கர்த்தருக்கு என்ன செலுத்தணும் பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்பதான் அது அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கண்டிப்பா நீங்களும் நானும் துதிக்க வேண்டும். தாவீது எப்போது துதிப்பேன் என்று சொன்ன முகாந்திரத்தை தான் நாம் இந்த ஸ்தோத்திர கூட்டங்களை தியானித்து வருவோம். ஏன் அந்த முகாந்திரம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுகிற வார்த்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். நான் கற்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டே. அவன் துதிக்கிறதற்கான காரணத்தை அவன் சொல்லுகிறான். அந்த உலகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும் அப்படித்தானே. நான் இத்தனாம் தேதி பிறந்திருக்கிறேன், உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, உங்க இது என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சிலர் சொல்ல மாட்டாங்க. வயசை கண்டுபிடிச்சிருவோன்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டேங்கல அப்படித்தானே. ஏன்னா மண்டைக்கு வண்ணம் அடிச்சிருக்கோம், மீசைக்கு என்ன அடிச்சிருக்கோம், வயசைக்கு தாடிக்கலாம் இருக்கான். ஒருத்தர் சொன்னாரு, ஒண்ணு போட்டுக்கிடணுமா, போட்டுட்டு அப்படியே பண்ணா அங்கன மட்டும்தான் கருப்பு, முடியில மட்டும்தான் கருப்பு பிடிக்குமா, மத்த எந்த இடத்துலயும் என்ன செய்யாதான் கருப்பு பிடிக்கும். அதனால நம்ம என்னத்தெல்லாமோ தேய்ச்சி ஏமாத்திடலாம். அதனால நிறைய பேர் இன்னைக்கு வயசை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு என்ன சொல்ல மாட்டேங்க. பிறந்த நாள் தெரியும் சிலருக்கு, என்ன தெரியும் கேட்டீங்கன்னா இறந்த நாளும் அப்படித்தானே. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்கன்னா அந்த இறந்த நாளும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த பூமியில உட்பவித்த நாளை உங்களால என்னால சொல்ல முடியுமா? அம்மா வயித்துல இத்தனாம் தேதி அம்மாவுக்கே தெரியாது. இல்லை கவனிங்களா, அம்மாவுக்கே தெரியாது. இன்னைக்கு நிறைய தாய்மார்களுக்கு என்ன தெரியாது பாருங்க, பிள்ளை அவங்க எப்ப உண்டானாங்கன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது. யோசிச்சு பாருங்க, அம்மாவையும் கண்டுபிடிக்க முடியாது, அப்பாவாலையும் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவரால என்ன செய்ய முடியாது. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இவங்க எப்போ இவங்களுக்கு அந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களே சந்தேகப்பட்டு போய் பார்க்க போவாங்க, இல்லைன்னா வீட்லயே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் உட்பவித்த நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யார் இடத்துல இருக்கிறது பாருங்க, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஏனென்றால் உட்பவித்த நாள் அந்த கற்பத்திலேயே, கற்பத்தில் இருக்கிற அந்த பிள்ளை படிச்சிருக்குமா, கற்பத்தில் இருக்கிற பிள்ளை பணக்காரனா இருக்குமா, யோசிச்சு பாருங்க. திறமை உள்ளவனா இருக்குமா, அழகு உள்ளவனா இருக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம நேசிக்கிறவங்க யாரு, நல்ல சம்பளம் வாங்குறவங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க, மாப்பிள்ளை பார்த்து பேசியாச்சு, பிடிச்சிருக்காமா, பிடிச்சிருக்கு. அப்பாவுக்கு பிள்ளையோட அப்பாட்ட கேட்காங்க, ஐயா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு. அம்மாட்ட கேட்காங்க, பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சொன்னாங்க தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பிகிட்ட என்ன செய்யணும் கேட்கணும்ட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பியை கூப்பிட்டாங்க. தம்பிக்கு பிடிச்சிருக்கா, தம்பிக்கும் பிடிச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி பேசி முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நாளை சொல்லுங்க, இது சொல்லுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இத்தனாம் தேதி நாங்கள் உங்களை வீட்டுக்கு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசு. திடீர்னு அதுக்கப்புறம் அப்புறம் ஃபோன் பண்றாங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க. என்னையா நாங்களும் அந்த அந்த நாளை அவங்க தானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க, வருவேன் வந்து தொலைறேன், நீங்க ஏன் போட்டு என்ன என்ன செய்யாதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இல்லையா பொண்ணு வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணாங்க, பார்த்து விடுவோன்ட்டாங்க அப்படின்னா. பார்த்துக்கிடுவோம், பார்த்துட்டு தானே சரினாவும். அப்ப என்ன பார்த்துக்கிடுவோம்னாங்க, என்னன்னு கேட்டாங்களா பார்த்தா அந்த மாப்பிள்ளைக்கு அவ இருக்கிற அந்த வீடு அவங்க அப்பா பேர்ல இருக்கான், யார் பேர்ல இல்லையா, மாப்பிள்ளை பேர்ல இல்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் பேர்ல இல்லையா, அதுக்குள்ள அந்த கிளடுகளை போட்டு தள்ளிடணும்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறேன். அப்பா ஏன்னு கேட்டா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்க. ஏமா பிள்ளைய தானே கட்டி கொடுக்க போறீங்க, பையன் நல்லா ஜோம் பண்றானா, ஆவியில நிறைஞ்சிருக்கானா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கானா, கெட்ட பழக்கம் எது இல்லாம இருக்கானா, இதெல்லாம் கேட்காம நல்ல தொழில் செய்யறான், நல்ல சபைக்கு போறான். அந்த பாஸ்டர் சொல்றாரு, ஆமா கத்துக்க, அந்த ஊழியக்காரங்க சொல்றாங்க நல்ல பையன்யா, ஊழியத்துக்கு எனக்கு பிரயோஜனமான பையன், நான் லேட் ஆனாலும் போய் தம்பி அங்க போய் தோத்திரம் பண்ணுப்பா, ஜப பாட்டு ஆரம் நடத்திட்டு இருந்தா நடத்திட்டு இருப்பான் அப்படின்னு ஊழியக்காரங்களும் சொல்ல. இப்படிப்பட்ட இருக்கும் போது இவங்களுக்கு எதுலதான் கண் இருக்கு சொல்ல மாட்டேங்கல. என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதரவு கொடுக்க மாட்டேன், வேண்டான்ட்டாங்க, மாப்பிள்ளை வேண்டான்ட்டாங்க. நல்ல கவனிக்கீங்களா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் உங்களுக்கு எனக்கும் ஆதரவா இருப்பாங்க, சப்போர்ட்டா இருப்பாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. பணம் இருக்கணும், ஜாதிக்காரங்களா இருக்கணும், சொந்தக்காரங்களா இருக்கணும், அப்படிதானே, பலன் இருக்கணும், அழகு இருக்கணும், ஏதாவது இருந்தாதான். ஆனா அம்மா வயித்துல நீங்களும் நானும் உருவாயிருக்கும் போது ஏதாவது நம்மகிட்ட இருந்துச்சா? யோபு சொல்றாரு, நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் இடத்துக்கு என்ன செய்வேன், நான் ஒன்னும் கொண்டு வரல, ஒன்னும் கொண்டுட்டு என்ன செய்ய போறது இல்ல, போறது இல்ல. அதனால சொன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு என்னது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா ஒண்ணுமே இல்லைனாலும் உங்களுக்கு எனக்கு ஒருத்தருடைய சப்போர்ட் இருக்கு, ஆதரவு இருக்கு. அது யாரு தெரியுமா, தேவாதி தேவனுடைய கர்த்தாதி கர்த்தருடைய ராஜாதி ராஜாவா இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய ஆதரவு உங்களுக்கு எனக்கு உண்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் எப்போது என்ன செய்வேன், துதிப்பையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்பேற்பட்ட தேவனுடைய ஆதரவை நீங்களும் நானும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது பாருங்க, இழந்துடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆதரவை பெற்றவர்களாக நீங்களும் நான் எப்போதும் கர்த்தருக்கு என்ன செலுத்த போறோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலே தேவனுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுங்கிறதான முகாந்திரத்தோடு நம்ம ஒவ்வொரு கூட்டத்திலையும் தியானித்து வரும். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியதான காரியம், திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. இந்த வாரத்துக்கு நாம் தியானித்து வருகிறதான வசனம் வாசிப்போம். ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிங்க. 2வது அதிகாரம் வாசிப்போம். 20வது வசனத்தை வாசிங்க. நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின முறையானும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கவனிங்க, நம்மை ஆதரிக்கிற சுதந்திர வாழ்வில் ஒருவனுமாய் என்ன செய்கிறான், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே போவாஸ் என்கிறதான ஆத்தும மணவாளனை, ஆத்தும நேசரை குறித்து பார்ப்பார். அந்த ஆத்தும நேசர் அருமையான ரூத்துக்கு அவர் என்ன கொடுக்கிறவராய் இருக்கிறார் பாருங்க, ஆதரவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ரூத்து எப்படி தாயின் கற்பத்துல பிறக்கிற பிள்ளைக்கு எப்படி ஒண்ணுமே இல்லையோ, அதே போல இன்னைக்கு ரூத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த நகோமியுடைய நிலைமை என்ன இருக்கிறது பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இல்ல கவனிக்கிறீங்களா, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்ல, வீடு இல்ல, சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, ஜாதி இல்ல, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆசீர்வாதம் இல்ல, பெயர் இல்ல, புகழ் இல்ல, சாபம் இருக்கிறது. எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டிய நிலைமைதான் இருக்கிறது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ரூத்துக்கு இன்னைக்கு தேவனுடைய ஆதரவு உண்டாகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில என்ன இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, இவங்க என்ன மதிக்கிறதே இல்லையா, ஆமா எனக்கு என்னை கனப்படுத்துறதே இல்லையா, ஒரு மனுஷனா கூட ஏத்துக்கிட மாட்டேங்கிறாங்க சார், அப்படி நினைக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திர, கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் பெயரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்தேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன். ஒரு மனுஷனுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துறது, உயர்த்துறது யாரிடத்தில் இருக்கிறது, தேவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உங்களுடைய எல்லா கனவீனத்தை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை யார் இன்னைக்கு கனவீனம் பண்ணுகிறார்களோ, ஒரு பொருளா கூட நினைக்க மாட்டேங்காங்க, எங்களை மனுஷனா கூட நினைக்க மாட்டேங்காங்க, நீங்க நினைக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கான கனத்தை, மரியாதையை, பெயரை தேவன் உங்களுக்கு தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் மலையின் மேல் இருக்கிற பட்டணத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. ஒரு மனிதனை தேவன் உயர்த்துவாரானால், அவனுக்கு புகழ்ச்சியை, பெயரை கர்த்தர் தருவானால், யாராலும் அதை என்ன செய்ய முடியாது பாருங்க, மறைக்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க அருமையான ரூத்தினுடைய நிலைமையை பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இல்லாத நிலைமை. இந்த நாள்ல இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோவாபை விட்டு இவங்க எங்க வந்திருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெத்லகேம் என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க, வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்த இடத்துலதான் அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை வைத்திருந்தார். அந்த ஜீவி என்ன பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இரக்கமுள்ள சுபாவம் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நாமும் இரக்கம் உள்ளவளா இருக்கும்னு சொல்லி விவசாயம் பண்றவங்களுக்கு ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல சொல்லி கொடுக்கப்பட்டது. மோசையின் காலத்துல என்ன, அதாவது விவசாயம் பண்றவங்க அவங்களுடைய வயல்ல இருந்து, அவங்க தோட்டத்துல இருந்து சிந்தினவைகளை, சிதறினவைகளை, கீழே விழுந்ததா அவங்க என்ன செய்யக்கூடாது, எடுக்க. ஏன்னு கேட்டா, விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் திக்கத்தவர்களுக்கும் அதுதான் என்னவா இருக்கணும், சாப்பாடா இருக்கணும். அதான் அவங்க குடும்பத்துக்கு போஜனமா இருக்கணும். அதனால எந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ, யாருடைய விவசாயத்தை, கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரோ, அவங்க இந்த சிந்தினது செதறதை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப விட்டாதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, ஐயோ கொட்டிட்டேன், ஐயோ சிந்திட்டேன், இவ்வளவு நம்ம நஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க கீழே விழுந்தது. ஆனா அன்னைக்கு இருக்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன நினைச்சாங்க தெரியுமா, எப்படி விதைத்தால் அறுப்பார்களோ அதே போல திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்ததை அவங்க விதைத்ததை போல நினைப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஏழைக்கு இறங்குகிறவன் யாருக்கு கொடுக்கிறாரா, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இறக்கம் வேணும். நல்ல கவனிங்க. நல்ல நீங்களும் நானும் ஆண்டவர் உங்களிடத்துல விரும்புகிற காரியம், உங்களை ஆஸ்வதிக்கணுமா, உங்களை உயர்த்தணுமா, உங்களுடைய கையின் பிரயாசங்கள் நன்மையாக இருக்கணும்னு விரும்புறீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல இரக்கத்தை எண்ணிச்சீங்க ஆண்டவரத்துல. ஆண்டவரே, உங்களை போல எனக்கும் நல்ல ஒரு சுபாவத்தை தாங்கய்யா. வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு என்ன கொடுக்கணும், வஸ்திரம் கொடுக்கணும். பசியா இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். துரத்துண்டவர்களை நான் என்ன செய்யணும், சேர்த்து கொள்ளணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உபவாசம்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன பாத்துங்க, ஆண்டவர் யாரை உபயோகப்படுத்த வேண்டுமோ அவர் உபயோகப்படுத்தும்படி அவரிடத்தில் வாசமா இருக்கிறதுக்கு பேர் தான் உபவாசம். நாம சாப்பிடாம இருக்கிறது பேர் தான் உபவாசம்னு நாம என்ன செய்யறோம், நினைக்கிறோம். அதுக்கு ஏன் அப்படி சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னு கேட்டா, மாம்சம் இச்சித்துதான் நம்ம என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தேவன் விரும்புறத நம்ம என்ன செய்யணும், அதுதான் உபவாசம். ஆண்டவர் ஒரு மனுஷனை பயன்படுத்துறதற்காக அவருடைய பாதத்துல வாசம் பண்ணுகிற இருதயம் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டா, வேற சொல்லுகிறது, நீங்க ஏழைகளுக்கு இறங்கும் போது ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதுக்காக அவர் பாதத்துல வாசம் பண்றதா அர்த்தமா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பயன்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, இறங்குங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, பிசினித்தனம் பண்றாங்க, கஞ்சாம்பெட்டிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானே எப்படி இருக்க நினைச்சு கூடாது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அல்லேலூயா. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் என்ன அடைவாரும் உண்டா, நல்ல கஞ்சாம்பட்டிகளா நினைச்சு கூடாது. இல்ல நிறைய சிரிக்கிறதுக்கும் கஞ்சாம்பட்டியால இருக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயே திறக்க மாட்டீங்க. கவனிக்கிறேன். நீங்க அநேகர்கிட்ட இருக்கிறத கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கையை கழுவுறதுக்கும் என்ன செய்யறாங்க. ஒருத்தட்ட கேட்டேன், சாப்பிட்டு எல்லா வரலையும் இப்படி சப்புனாரு. அவனு கேட்டேன், என்னன்னாச்சு இப்படி கைதான் தண்ணி இருக்க,
வெளியூர்லாம் என்ன கிடையாது, அப்படித்தானே? கோயம்புத்தூர்லாம் போனீங்கன்னா அளவு தண்ணி அதுலதான் குளிக்கணும். அதுதான் நான் பாசியா கூட போயிருக்கோம் பார்த்தேன். அதனால அளவு தண்ணிங்களா அப்படி அப்படின்னு இங்கதான் நமக்கு தண்ணி செழிப்பா இருக்க. நீ ஏன் அப்படி ஐயா, நீ சாப்பிட்டுட்டு இப்படி ஒவ்வொரு விரலையும் இப்படி மடக்கி மடக்கி இப்படி சூப்புனீங்கன்னா நம்ம உடம்புல அந்த நீர் சாப்பாடை செமிக்க வைக்கிற நீர் சுரக்கும். அது சுரந்து நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அஜீர்ணம் ஆகாம சீக்கிரம் எரிஞ்சிருமா. கஞ்சாம்பட்டிகளா விரல ஒட்டுனதை கூட கீழே போடக்கூடாதுன்னு சப்பி விட்டு அதுக்கு நமக்கு ஒரு மருத்துவம் என்ன செஞ்சு கொடுக்குறாங்க பாருங்க, சொல்லி கொடுக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இதை கேட்டுட்டு அடுத்தவங்க விரலையும் பிடிச்சி எரிஞ்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர்ட்டு இன்னைக்கு இருக்கிறதான கஞ்சத்தனத்தை என்ன செய்ய முடியும் பாருங்க, இவங்க ஆசீர்வதிக்கவே பட முடியும். நல்ல இறக்கத்தை ஆண்டவரே உங்களை மாதிரி நானும் என்ன செய்யணும், இறங்கணப்பான்னு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க இறங்கி நன்மை செஞ்சீங்கன்னா, இப்ப பாருங்க கிறிஸ்துமஸ் புது வருஷம், இப்ப எல்லா பக்கமும் நம்ம ஆட்கள் போய் சுவிசேஷம் சொல்லலாம். யாராவது தடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்க எங்க வேணாலும் போய் சொல்லலாம். எந்த மதத்தினரும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இன்னைக்கு இந்த நாள் என்ன நாள்? ஆனா அன்னைக்கு தான் நம்ம வீட்டை விட்டு என்ன செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில 5 மணிக்கு போய் தலையை போய் காட்டிட்டு எங்க வீட்டுல கொழுந்தியா வர சொல்லி, அவங்கள வர சொல்லி, இவங்களை வர சொல்லி, அப்படித்தானே? ஒரு அண்ணன் சொன்னாரு, ஆட்டுக்கறி எடுத்திருக்கனே. சந்தோஷம், பரவாயில்லையா அண்ணன், நம்மளை கூப்பிடுறதுக்கு என்ன எடுத்திருக்கிறாரு, ஆட்டுக்கறி எடுத்திருக்கிறாருன்னு பார்த்தா நம்மளுக்கெல்லாம் கூப்பிடுறதுக்கு இல்ல, அவங்க வேற யாரையும் கூப்பிட்டுருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துமஸ் புது வருஷம்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இவங்க சாப்பிடுறதுக்கு தான். இவங்க சிக்கன் வாங்கி வச்சுக்கிட்டு தாங்க, மட்டன் வாங்கி வச்சுக்கிட்டு தாங்க, கேக் வாங்கி வச்சுக்கிட்டு தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஏசியா தீர்க்கதரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பண்டிகைகளையும் மாத பிறப்புகளையும் நான் என்ன செய்கிறேன், கிறிஸ்துமஸை வெறுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாமளே தின்னுட்டு நாமளே சந்தோஷப்படுறதுனால. ஆனா அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் நல்ல எபிரேயர்களுக்கு ஒரு காரியம் சொல்லி கொடுத்திருந்தார், ஏழைகளுக்கு என்ன செய்யணும் பாருங்க. அதனால ஏழைகள் திக்கற்றவர்களாய் விதவையா இருக்கிற இந்த ரூத் இப்ப எங்க போகிறாள் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜீவி எங்க கிடையாது, மோவாப்ல கிடையாது. மோவாப்ல கொள்ளையடிக்கிறவன் தான் இருக்கான், கொலகாரம் தான் இருக்கான், விபச்சாரம் பண்றவன் தான் இருக்கான், வேசித்தனம் பண்றவன் தான் இருக்கான் மோவாப்ல. ஆனா இங்கே பெத்லகேமிலேயோ, இங்க எருசலேமிலேயோ என்ன இருக்கிறது பாருங்க. இதை கேள்விப்பட்டு அவளை போய் என்ன செய்யறா பாருங்க, மாமியார் அனுப்பி விட்டுருக்காங்க, போய் பொறுக்கி சாப்பிடுறதுக்காக போன அந்த வயல் தான். யாருடைய வயல் கேட்டீங்கன்னா, யாருடைய வயல்? போவாஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் இந்த ரூத்தை பார்த்து, அவள் தன்னிடத்தில் வேலை பார்க்கிற அந்த அறுக்கிறவர்களை பார்த்து அவர் சொன்னாராம், இந்த கதிரை இன்னும் கொஞ்சம் ஆட்டி ஆட்டி அருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி அறுக்கணும்? அப்படிதான் அர்த்தம். சிந்துங்கிறார் அவங்கள பார்த்து. ஏன்னு கேட்டா, விதவைகளும் ஏழைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் என்ன செய்யட்டும், சாப்பிடட்டும் சொல்லிட்டு சிந்துங்க, அதிகமா சிந்தி அல்லுங்க அப்படிங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கு ஆதரவு யாருக்கு உண்டாயிருக்கு பாருங்க, ரூத்துக்கு உண்டாயிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு எனக்கும் யார் கண்களில் அன்பு இருக்கோ, இறக்கம் இருக்கோ, உடனே யாரும் உங்களுக்கு தேடாம இருக்கலாம். ஒரு நல்லது கெட்டதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற நாள் குடும்பமா கூட பிறந்தவங்க அவங்கன்னு ஒரு சந்தோஷமா இருப்போம், ஒரு விசாரிப்போம், ஒரு நண்பர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா இருப்போம். இன்னைக்கு அநேகருக்குள்ள அந்த அன்பெல்லாம் என்ன செய்யாம போயிட்டு, இல்லாம போயிட்டு சில அதெல்லாம் நினைத்து வருந்துறாங்க. ஐயோ, அற்பமான காரியங்களுக்காக இப்படி கொலைபாதகத்தை போல கசந்து கொள்கிறாங்களே, வெறுக்கிறாங்களே. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் என்ன செய்யறாங்க பாருங்க, அன்புக்காக எத்தனையோ வாலிப பையங்க பிள்ளைகள்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கெல்லாம் தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பட்சபாதமே இல்லாம கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய அன்பு நம்ம மேல என்ன செய்கிறது பாருங்க இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அன்பை ருசித்தவங்களுக்கு இருக்கவே முடியாது. வேற எந்த அன்பு அவங்களுக்கு பெருசா என்ன செய்யாது, தெரியாது. அதனால அந்த அன்பு என்ன செய்து பாருங்க, இந்த அருமையான ஆதரவு ரூத்துக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு யாரு இல்ல, என்ன இல்ல வேணாலும் இருக்கலாம், ஆனா தேவனுடைய ஆதரவு உங்களுக்கு என்ன செய்யணும். இந்த தேவனுடைய ஆதரவு, இந்த ஆத்ம நேசர் மணவாளனுடைய ஆதரவு ரூத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அததான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு போவாஸ் இடத்தில் கேட்டாங்க. வாசிங்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். 3வது அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9வது வசனத்திலிருந்து வாசி. நீ யார் என்று கேட்டான். நீ சுதந்திரவாளி என்றார்.
அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபரின் பிறகே போகாததினால். அப்படியே நிறுத்திட்டு இப்போ முந்தின பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்க, வாசிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1வது அதிகாரம் வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். நல்ல கவனிங்க. ஏன் அழுது, ஐயோ அத்தை மாமி அப்படின்னு என்ன செய்யறாங்க பாருங்க. 2 பேரும் அழுது மூக்க சிந்தி என்ன செஞ்சாச்சு, அம்மாவுக்கு ஒரு முத்தம். என்ன முத்தம்? சிலருக்கு பாத்தீங்கன்னா திருட்டு முத்தமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் அன்பு பாராட்டுறதுலயே என்ன நாம நினைச்சுக்கூட நல்ல முத்தம். இது என்ன முத்தம்னு கேட்டீங்கன்னா, இனி உன் மூஞ்சில அடிச்சு கூடாது சொல்ல மாட்டீங்களே. இனி சிலர் அன்பு செலுத்துறதுல உள்ளுக்குள்ள ஏதாவது விஷம் இருக்கும். அப்படித்தானே? கிறிஸ்துவானவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் குருடரின் கண்களை திறந்திருக்கிறார், செவிடருடைய செவிகளை கேட்க செய்திருக்கிறார், ஊமையை பேச செய்திருக்கிறார், முடவர்களை நடக்க செய்திருக்கிறார், குஷ்டரோகியை சொஸ்தமாக்கி இருக்கிறார், எல்லா அற்புதங்களையும் செய்திருக்கிறார். ஐயா, அவரை நேசிக்கிறேன்னு வந்த யூதாசு ஆண்டவரை எப்படி காட்டி கொடுத்தானு பாருங்க. முத்தத்தினால என்ன அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அவனை பார்த்து, நீ முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கணும்? சொல்லுங்க அல்லேலூயா. இவர்தான் காட்டி கொடுத்திருக்கலாம், இவர்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அடையாளம் எப்படி காட்டி கொடுத்தான்னு கேட்டா, எப்படிதான் காட்டி கொடுத்தானா, யார கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கறனோ அவர்தான் அவரு. ஆண்டவர் அவனை பார்த்து, நீ ஏன் காட்டி கொடுத்தன்னு கேட்கல, முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கணும். ஏன்னா முத்தம்ங்கிறது அன்பினுடைய உச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை அப்படி ஆண்டவர்கிட்ட ஏன்னு கேட்டா, உள்ள இருக்கிறது விஷம். அப்படிதானே? பேரு நல்ல பாம்பு. என்ன பாம்பு? பேருக்கு என்ன பாம்பு? அப்ப வீட்டுக்குள்ள வளர்க்க வேண்டியது நாய்க்குட்டி வளர்த்த மாதிரி மெத்தையில தலானியை போட்டு இவளும் தலானியில நினைச்ச வேண்டியதானே. சில நாய்க்குட்டியை பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள வரைக்கும் வளர்ப்பாங்க. அன்னைக்கு கேட்டேன், ஒரு பையன்ட்ட கேட்டேன், உள்ளுக்குள்ள ஓந்தான் அப்படி கட்ட வைக்கல ஓந்தான வச்சிருக்கேன். என்னப்பா ஓந்தாங்க அடிச்சா ஒண்ணுக்கு இருந்து என்ன செய்யணுமா சொல்லுவாங்க. என்னப்பா ஓந்தான, இது பாக்கெட் ஓந்தான். இது எங்கேயே வச்சிருப்பாங்களாம், பாக்கெட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்களாம். இது வெளிநாட்டுல அனுமதி இருக்கு. அந்த லைசன்ஸ் வாங்கி நம்மளும் என்ன செய்யலாமா வளர்க்கலாம்னு கேட்டா, பாக்கெட்டுக்குள்ள ஓந்தா இருக்கு. என்னெல்லாம் வளர்க்குறாங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க கீரிப்புள்ள வளர்ப்பீங்களோ, நீங்க ஓந்தா வளர்ப்பீங்களோ, கிளி வளர்ப்பீங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூட பிள்ளைகளே என்ன செய்யுங்க, வளருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல முக்கியமா பாருங்க, பாம்பு பேரு நல்ல பாம்பு. அப்படின்னா இவங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யலாம்ல, வளர்க்கலாம்ல. யோசிச்சு பாருங்க. ஏன் வளர்க்க மாட்டேங்கன்னு கேட்டா, பேருதான் நல்ல பாம்பு, போட்டா என்ன செய்ய முடியாது. நல்ல கவனிக்கலாம். அதனால இன்னைக்கு நிறையவே அன்பு செலுத்துற மாதிரிதான் இருக்கும், உள்ளுக்குள்ள வஞ்சம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, இந்த அம்மா யாரு, ஒருபால் அத்தை உங்களை விட்டுட்டு எப்படி இருப்பேன், உங்களை பார்த்து அழுது முத்தம் விட்டுட்டு அத்துதான் கழுத எடுத்துதான் என்னது, இதோட இந்த தரித்திரம் முடிச்ச குடும்பத்துக்கு இதோட என்ன உண்டாயிரணும், ஆண்டவரே எனக்கு விடுதலை தந்தீங்கப்பான்னு ஓடிட்டான். இதோட சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அடுத்த வாரத்தை வாசிங்க பார்க்கலாம். அழுதார்கள், முத்தமிட்டு போனால் பற்றி கொண்டு அவள் என்ன செய்தாளாம் பாருங்க, வாசிப்போம். அப்பொழுது அவள், உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்தில் கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து தரித்திரமாய் இருக்கிற நகோமியை பார்த்து சொல்றா, இனி இதை பத்தி என்ன செய்யாதீங்க பேச. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கீங்களா ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ஆதரவு வேண்டுமானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் கிறிஸ்துவை என்ன செய்யறவர்களாக இருக்க வேண்டும், பின்பற்றவர்களாக இருக்க வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நல்ல ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அந்த மேய்ப்பனுடைய கைக்குள்ளான ஆடுகளாக அந்த மேய்ப்பனை நீங்கள் என்ன செய்யணும் பாருங்க, பின்பற்றணும். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேய்ப்பனை என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. அவங்க பணம், இவங்க பணம். நீங்க நிறைய பேர் பாருங்க ஆராதனைக்கு வரல, ஏன்னு கேட்டா அன்னைக்கு தான் வருமானம், அன்னைக்கு தான் தொழில் முக்கியமான காரியம், அன்னைக்கு தான் பெரிய வருமானம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க ஐயா. நாங்க கடந்த நாள்ல பாம்பே பட்டணத்துல இருந்த ஒரு ஒரு சகோதரனுக்கும் இங்க நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கும் நம்ம பாசையா வந்து ஒரு பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வச்சாங்க. கஷ்டப்பட்ட பிள்ளை, ஒரு கடையில வேலை பார்த்துட்டு வந்தவர் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நம்ம இடைக்கால சபையில வச்சுதான் கல்யாணம் நடந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் போய் பாம்பேல இருந்து அங்கிருந்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நல்ல பிள்ளைகளை பையங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த நன்றியோட அங்கே இருந்து அந்த அந்த நன்றியோட என்ன செய்து பாருங்க. அங்கே இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எப்ப அங்க ஊருக்கு வந்தாலும் நம்ம சபைக்கு வராம என்ன செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வந்திருக்காங்க, சொன்னார் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ ஆண்டவர் எனக்கு சொந்த கடையை வியாபாரத்தை எனக்கு ஆண்டவரே தந்திருக்காரு. சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வியாபாரத்துல அவர் சொல்றாரு, அந்த ஞாயிற்றுக்கிழமை மாதிரி வியாபாரம் கிடையவே கிடையாது, மற்ற நாள் இருக்காங்க. அப்போ அந்த வியாபாரத்தை தொடங்கின அவர்கிட்ட எல்லாரும் சொன்னாங்களா, தம்பி ஞாயிற்றுக்கிழமை தான்ப்பா அவனுக்கு வருமானமே. நீ ஆனா ஞாயிற்றுக்கிழமை நீ பூட்டிட்டு எங்கே போயிருத, நீ இப்படி சர்ச்சுக்கு போயிருதியப்பான்னு சொல்லுவாங்க. அவர் அவங்ககிட்ட சொன்னாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் தான் நினைக்கிறேன், போன வாரம் நம்ம இடையாள ஆட்களுக்கு தெரியும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த அந்த சாட்சியில சொல்றாரு, என்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, என்கிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு, எத்தனை கோடி வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டேன். பாருங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறத எதுக்காக நான் என்ன செய்ய மாட்டேன். பாருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலைக்கு ஒரு இடத்துல இருந்தவரியா இப்ப பல பேருக்கு வேலை கொடுக்குறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நம்ம ஆட்களை பார்த்தா அன்னைக்கு கூட 100 ரூபாய் தாரன்னா இணைச்சிடுறது என்ன, வாழ்நாளெல்லாம் வேலைக்காரனா இருக்கணும்னு அப்படித்தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறவனா மாறணும்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்ப காரியங்களுக்காக, அனுத்தியமான பாவ சந்தோஷங்களுக்காக யாரும் இழந்துடக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றாம போயிடாதீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றனா இருந்தால் அவன் தன்னைத்தான் முதலாவது என்ன செய்ய வேண்டும், வெறுக்கணும். இன்னைக்கு சிலுவை சுமக்கிறாங்க தானே, சிலுவை சுமக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவங்க அவங்க தாலியில போட்டிருக்கிற மாதிரி இவங்களும் தாலியை தான் போட்டிருக்காங்க. அதனால இவங்களும் சிலுவை சுமக்காங்க. அம்மா மாறலாம் சிலுவை சுமக்காங்க. பையன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பையனை பார்த்தா காதுல சிலுவை சுமக்கான். அப்படி டிங் 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 இப்படி ஆடுறான். ஒத்த காதுல சிலுவை சுமக்கான். ஐயா நீ சுமந்திருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒத்த காது சிலுவை. இப்படி ஒவ்வொருத்தரும் சிலுவை சுமக்காங்க. அதனால சிலுவை எப்படி சுமக்கீங்களோ அது சபைக்குள்ள வச்சு உங்களை பார்த்துக்கிறேன். ஆனா இங்க சொல்றது என்னன்னு கேட்டா, தன்னைத்தான் என்ன செய்ய வேண்டுமா, இருக்கணும். நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் தேவனை பின்பற்ற கூடாதபடிக்கு அனுத்தியமான பாவ சந்தோஷங்கள் இன்னைக்கு உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது பாருங்க, நெருக்கி கொண்டு இருக்கிறது. இந்த ரூத்துக்கு வாலிபர்கள் இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். இவங்க யாரையாவது பின்னால போயிருந்தா இவளும் எப்படி இருக்கலாம் தெரியுமா, எல்லாரையும் போல மனம் போல வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம் இவ்வளவு. ஆனா இவ்வளோ எதை தெரிந்து கொண்டாள் பாருங்க, பாடுகளை தெரிந்து கொண்டாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உபத்திரவத்தை தெரிந்து கொண்டாள். ஏன்னு கேட்டா, எல்லாரும் போய் சொல்ற மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றவங்க என்ன செய்ய முடியாது. எல்லாரும் ஏமாத்துற மாதிரி, எல்லாரும் அடுத்த பொருளுக்கு இச்சிக்கிற மாதிரி, எல்லாரும் உபச்சாரம், எல்லாரும் மனம் போல இருக்கிற மாதிரி இங்க இருக்க என்ன செய்ய முடியாது. இது பாடுதான், கஷ்டம்தான். கவனிக்கீங்களா? எத்தனையோ பேர் எப்படி இல்லாமோ இருக்காங்க. ஆனா நம்மளால அப்படி என்ன செய்ய முடியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாசியாவர்களுடைய கடைசி அந்த நாட்களில் அவர்கள் மரித்ததுக்கு அப்புறம் ஒரு சொல்லலாம் என்ன சொன்னாங்க, அவர் சொன்னாரெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, இப்படிலாம் ஒளிஞ்சுன்னு நினைக்காதீங்க. அவன் இப்போ உள்ள காலம் எப்படி இருக்கு, இது வந்து வேற காலத்துல இருக்கும். ஆமா அதே மாதிரிலாம் செய்யணும்லாம் என்ன செய்யக்கூடாது. அவங்க அவங்களுக்கு கொடுத்த கிருபை, எந்த ஊழியத்தையும் நாங்க குறை சொல்றதுக்கு என்ன செய்யல. ஆனா எங்க ஊழியத்தை, இந்த அல்லேலூயா ஜெப ஊழியத்தை இப்படிதான் செய்யணும்னு எங்க ஐயாவுக்கு ஆண்டவர் தந்திருக்கேன். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க சட்டிப்பான கழுவிதான் செய்வோம். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க நாங்க என்னத்தை சாப்பிடுவோமோ அவங்களும் சாப்பிட்டு தான் என்ன செய்வோம். ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கல. கர்த்தர் சாப்பாடு தரமா பெறுவீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கீங்க. முதல்ல கூப்பாடு, ரெண்டாவது என்னது, இதுதான் அல்லேலூயா ஆராதனை. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா ஜெப ஆராதனையில என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஸ்தோத்திரத்தை சொன்னார். 4வது ஆராதனை சோலைச்சேரிக்கு போறீங்கள, சோலைச்சேரியில என்ன குடிப்பீங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம். அது மிட், அது எந்த நேரம், சாயந்தர நேரம், மத்தியானம் இல்லாம
அப்ப என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன கொடுக்கும், அவிச்ச ஒரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி. ஒரு நாள் திடீர்னு பிளம் கேக் வரும், ஒரு நாள் முறுக்கு வரும், ஒரு நாள் சுண்டல் வரும், ஒரு நாள் அப்படி பயிர் வரும், அப்படி ஒரு நாள் கடுங்காய் வந்து இந்த எல்லா மசாலாக்கள் போட்ட ஒரு டீ வரும், ஒரு நாள் கருப்பட்டி வரும். அந்த நேரம் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா முதல்ல கூப்பாடு, இரண்டாவது என்னது மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்களா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் ஏகமாய் ஒரே போஜனம் என்ன செய்தார்களா? நம்ம சபையில ஏற்றத்தாழ்வு இல்லாம, பாகுபாடு இல்லாம நமக்குள்ள அப்படி ஒரு ஐக்கிய அன்பு என்ன செய்யணும் பாருங்க. ஜாதியோ ஏழை பணக்காரங்களோ எந்த வித்தியாசமும் இல்லாம தேவ சமூகத்துல மனதார ஒருமனப்பட்டு ஆண்டவரை துதித்து ஆராதித்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருடைய எச்சி தட்டை யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சி வீட்டுக்காரர் சாப்பிட்ட சோற சாப்பிட மாட்டேங்காங்க ஐயா. பிள்ளைகள் சாப்பிட்ட சோற சாப்பிடாதங்க எத்தனை தாய் தகவல் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நல்லா பார்த்துருக்கேன். அம்மாவே பிள்ளைக்கு அந்த அக்கா தான் பேசி சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஆனா அந்த சோத்தை சாப்பிடாது, கொண்டு போய் வீதியை தட்டிட்டு கழுவிட்டு திரும்ப சாப்பாடு போட்டு சாப்பிட நான் கண்ணால பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்க சபையில சாப்பிட்ட பிள்ளைகளுடைய தட்டை அவங்க உட்கார்ந்து என்ன செய்யறாங்க? எப்படி ஒரு அன்பு தெரியுமா? சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னு கேட்டா இவங்க கழுவலைன்னா நம்ம பாசையா உட்காந்து கழுவாங்க. நல்ல கவனிக்கலாம். அந்த அன்பை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் சபையில பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். இடைக்கால சபையில இங்க ஊழியத்துல இருந்தவங்க இந்த அம்மா மாதிரிலாம் பண்ண சேட்டைய பார்த்துட்டு பாஸ் சொன்னாங்க, நீ தாண்டே பார்த்துக்கிடணும், இவ்வளவு எல்லாம் சண்டை போடுதாலும் ஒன்னு சேம்டைங்கால கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா நான் தான் முதல்ல போய் கழுவினேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் போய் கழுவின பாருங்க, அதுக்கப்புறம் படையெடுத்து வந்தார்கள் எல்லாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். படையெடுத்து ஏன்னு கேட்டா, ஐயோ பாஸ்டர் அவர் தான் சமைக்காரு, அவர் தான் கூட்டம் நடத்தாரு, அவரே போய் சட்டியை உட்காந்து பிரியாணி சட்டியை நெச்சிட்டு கிடக்காரு, கழுவிட்டு கிடக்காரு. இப்ப பாருங்க கர்த்தர் ஸ்தோத்திரம், அதுக்கு ஒரு டீமே எழுப்பி இருக்கு, யாருன்னு தெரியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த திசையில இருந்து இவங்க அவங்க எல்லாம் சொல்ல முடியாது, எல்லாரும் களத்தை இறங்கி. ஏன்னு கேட்டா எந்த ஒரு கௌரவம் மரியாதை அந்த இதெல்லாம் இல்லாம கர்த்தர் ஸ்தோத்திரம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமாயா? கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற நடத்துதல். அல்லேலூயா. எல்லாரும் அவங்களுக்கு என்ன கிருபை கொடுத்தாங்க அவங்க அப்படி ஊழியம் செய்யணும். நமக்கு ஆண்டவர் என்ன நடத்தல நம்ம கற்று தந்தாரோ அதன்படிதான் நம்ம ஊழியம் செய்யணும். ஆமீன் சொல்லுங்க ஐயா. வாயை திறந்து. அப்ப அவ்வளவுதான். எனக்கு 40 வயசு ஆயிட்டு, எனக்கு எத்தனை வருஷமோ தெரியல. அந்த இன்ஜினுக்கே 66 தான். நம்ம எல்லாம் ஓட்ட இன்ஜின். அதனால எங்களுக்கு அடுத்தால யாரு வராங்களோ ஆமா வந்துட்டு கடுங்காப்பி தான் குடிச்சிட்டு போற நிலைமை வரலாம். நீங்க இப்படி உம்முன்னு இருக்கிறத பார்த்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால உங்க பிள்ளைகள் வந்து என்ன செய்யணும், பொங்கி பொறிச்சு இது மாதிரி என்ன செய்யணும். ஆமா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருக்கேன். கவனிங்க, ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறேன். அந்த வீட்டுல இருக்கிறவங்க நீங்க வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க. லண்டன்ல இருக்கான் அவங்க பையன். ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லண்டன்ல இருக்கான். ஒரு மகா பெரிய அக்ரிகல் ஆபீசரா இருக்காங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் அங்க இருக்கிறவங்க சம்பாதிக்காங்க. அவன் எத்தனை லட்சம் சம்பாதிக்கானே தெரியாது. அந்த குடும்பம் என்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சனிக்கிழமை ஆனாலே அவங்க இப்ப இந்த பிள்ளை எல்லாம் வளர்றதுக்கு முன்னால இப்படி இந்த வயசுல இருக்கும்போது சனிக்கிழமை ஆனாலே அவங்க வீட்டுல ராத்திரி டெய்லி ஜெபம் பண்ணுவாங்களாம். ராத்திரி ஜெபம், சனிக்கிழமை ராத்திரி ஜெபம் பண்றது சந்தோஷமா இருக்குமா. ஏன்னு கேட்டா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், 3 நேரம் வயிறு நிறைய அவங்க வீட்டுல சாப்பிட்டது கிடையாது. அப்படிங்க அந்த நாட்கள்ல அன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்ட அந்த நாட்கள் இல்லையா. அதனால நாளைக்கு ஆராதனைக்கு போவோம். ஆராதனைக்கு சர்ச்சில் நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் வீட்டுக்கு என்ன செய்து வந்துருவோம், எடுத்துட்டு வந்துருவோம். பாருங்க எனக்கு அதை கேட்டு ஐயா லண்டன்ல இருக்க அவன் பையன் அந்த நான் யோசிக்கிறேன், அந்த பையன் இங்க வண்டு விழுந்த ரேஷன் அரிசியை சாப்பிட்டுதான் அவங்க இன்னைக்கு எங்க இருக்கான், இன்னைக்கு லண்டன்ல இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் வண்டு விழுந்து இங்க ரேஷன் அரிசியை சாப்பிட்டு இருக்காங்கிறது அவன் வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்கு. சொல்லுங்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இன்னைக்கு எத்தனை கோபுரம் உயரத்துல போனாலும் இந்த நடத்துதல என்ன செய்ய முடியல பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு வேணா அந்த சாப்பாடும் சாம்பாரும் அற்பமா தெரியலாம் ஐயா, ஆனா எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஆண்டவருக்கு அவருடைய அவர் என்ன தாராரோ அதை நாம் எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு செலுத்துறவங்க வித்தியாசமா இருப்பாங்க. இவள் மனம் போல இருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் ஐயா பூமியில. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படிதான் வாழணும்னு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறார் பாருங்க, சொல்லி கொடுத்திருக்கிறார். எல்லாரும் போல இருக்கணும்னு ஆசைப்படாதீங்க. பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா அது எனக்கு என்னவா இருக்காது, தகுதி இருக்காது. நான் தேவனுடைய ஊழியக்காரன்,
நான் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன். எல்லாரையும் மாதிரி, அவங்களே மாதிரி, இவங்களே மாதிரி. தயவு செய்து ரூத்தும் மனம் போல இருந்திருக்கலாம், அவ கூடவே இருந்த ஓர்பாலை போல அவளும் இருந்திருக்கலாம். அவளோ என்ன செய்தால் பாருங்க, ஒண்ணுமில்லாத இந்த அம்மாவை பின்பற்றினாள். இன்னைக்கு ஆண்டோடைய சத்தியம், ஆண்டோடைய உபதேசம் அவர் உங்களை கடிந்து கொள்ளுகிறது, அவர் உங்களை எச்சரிக்கிறது உங்களுக்கு அற்பமா தெரியலாம், சின்ன கூட்டமா இருக்குன்னு தெரியலாம். என்னடா தோத்திர கூட்டம், 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க தோத்திர கூட்டம் நீங்க நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கிறீங்களா? அற்பமா இருக்கலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகணும். ஆனா இந்த அற்பமானதை பின்பற்றி வந்ததுனாலதான் ரூத்து இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆதரவை தந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கற்பம், எந்த கற்பத்திலே தேவன் என்னை ஆதரித்தார் என்று சொன்னாலோ அதே போல இந்த ரூத்தின் கற்பத்தில் இருந்து அந்த வழிமரபினர் தான் உலகத்தின் ரட்சகர் இந்த உலகத்துல பிறந்திருக்காரியா. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆத்தும நேசருடைய ஆதரவு அவளுக்கு கிடைத்தது. அவள் பின்பற்றினாள். அதனால நீங்களும் நானும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோமானால், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தோமானால், பவுல் சொல்கிறார் வேத வசனத்தின்படி அவரை பின்பற்றினோம் என்று சொல்லி. இப்படி இயேசுவை தயவு செய்து நீங்க பின்பற்றுங்க. வேற யாரும் நீங்க என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. நீங்க நிறைய போதகர்கள் எல்லாம் எழுப்பி இருக்கிறாங்க. தயவு செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படிப்பட்டதான காரியத்தை குறித்து எப்படி இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கிறிஸ்துவை வெளிப்படுத்துறப்பா அருமையான பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல எங்களை பின்பற்றுங்கள். பவுல் சொன்னார், ஏன்னா அவர் கிறிஸ்துவை போல இருந்தார். கிறிஸ்துவை பிரதான ஆசாரியனை போல அவரும் அடிபட்டிருக்கிறார். இயேசு சிலுவையிலே அவருக்கு அந்த அறையறதுக்கு முன்னால எப்படி அவரை வாரினால் அடித்தார்களோ அதே மாதிரி வாரினால் இவரும் அடி வாங்கியிருக்கிறார். அதனால அவர் சொன்னாரு, இன்னைக்கு நீங்க பின்பற்றுகிறவர்கள்லாம் இயேசுவை போல இருக்கிறாங்களான்னு என்ன செய்து கொள்ளுங்க. அதனால அப்படி எல்லாம் பார்க்காம நீ யாரதான் பின்பற்றணும் பாருங்க, இயேசுவை மட்டும்தான். இயேசுவை போல இருக்கலாம், இயேசுவை போல இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவங்க யாரு கிடையாது சொல்லுங்க, கல்ல. வலது பக்கத்துல இருந்தாலும் சிலுவையில தான் அறையப்பட்டிருப்பான், கல்ல. இடது பக்கத்துல இருப்பான், அவனும் யாருதான், கல்லதான். ஆனா நீங்க பின்பற்றுறது யாரதான் பின்பற்றணும், இயேசு. எந்த காரியத்தை யாராவது உங்களை பார்த்து நீ இதை செஞ்சான அதை செஞ்சான்னு உங்களை சொன்னா நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்து இதை செய்யல, அதனால நானும் அதை என்ன செய்ய முடியாது. கவனிக்கீங்களா? கர்த்தர் மகிமை. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, வைக்க கூடாதுன்னு எங்க போட்டிருக்கு, சிகரெட் குடிக்க கூடாதுன்னு எங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூ வைக்க கூடாது இப்பெல்லாம் எங்கேயா போட்டிருக்கு பைபிள்ல அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இயேசுநாதர் படம் இல்லை நம்மகிட்ட, பைபிள்ல இல்லை, ஆனா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? படத்தை வைக்க கூடாது அப்படி வச்சிருக்கிற படத்திலேயாவது நீ பார்த்திருக்கியா? யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் செய்யாத நானே என்ன செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். மத்ததெல்லாம் என்ன செய்ய கூடாது. அவன் இது சொன்னீங்கன்னா அவன் இன்னொரு கேள்வி கேட்பான். நம்ம வேதக்காரங்கன்னு பேரு வேறத்தை ஒழுங்கா வாசிச்சது கிடையாது. அதனால வேறத்துல இருந்து பதில் சொல்ல தெரியல, எப்படி சொல்லிடுறோம், அவர் செய்யல, அதனால நானும் என்ன செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனித்து விடுங்க. அவர் பொய் சொல்லல, அவர் பெருமைப்படல, அவர் பிறருடைய வாழ்க்கையை என்ன செய்யல, கெடுக்கல, அவர் லஞ்சம் வாங்கல, அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வரதட்சணை இதெல்லாம் அவர் வாங்க என்ன சொல்லி கொடுக்கல. அதனால உங்களுக்குள்ள எனக்குள்ள அதை என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்துவை பின்பற்றுங்க. உங்களுக்கு எனக்கும் ஜீவனை தந்த நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அவர் கைக்குள்ளாக இருந்து அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும்படி அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடும்படி அந்த மேய்ப்பனை நீங்கள் நானே என்ன செய்வதாக இருக்க வேண்டும். பின்பற்றினோமானால் நிச்சயமாய் தேவனுடைய ஆதரவு உங்களுக்கு என்ன செய்யும் பாருங்க. அருமையான கர்த்தர் ஸ்தோத்திரம். மேய்ப்பன், அதாவது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன் 2 விதமாய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படித்தானே? 2 விதமாக. ஒன்று என்ன தெரியுமா, தண்டிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஏன்னா இந்த ஆடுகள் செய்த பாவத்துக்காக, மனுஷர்கள் உங்கள் மேல எனக்கு இருக்கிற அந்த பாவத்துக்காக அவரை கொண்டாங்க. நல்லா கவனிங்களா? அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்தார். இன்னொரு விதத்துல தாவீது சொல்லுகிறார், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை என்ன செய்தது, கரடி வண்டி. அந்த கரடியினுடைய சிங்கத்தினுடைய வாயிலிருந்து இந்த ஆட்டை தப்பு வைக்கணும்னா அதுக்கும் அந்த சிங்கத்தின் வாயிட்ட தன்னுடைய ஜீவனை என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒண்ணு உங்களுக்கு எனக்கும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறதற்கான தண்டனையாகிய மரணம், இன்னொன்னு மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசனிடத்திலிருந்து சிலுவையின் மரணத்தினாலே அவனை ஜெயிக்கவும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மேய்ப்பனை நீங்களும் நானும் பின்பற்றாம இருந்தோமானா இந்த கர்த்தருடைய ஆதரவு உங்களுக்கு எனக்கு இருக்குமா?
அதனால கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்த நல்ல மேய்ப்பனை நீங்கள் பின்பற்றுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத்து வாலிபர்களுக்கு பின்பதாக போகல, பணக்காரங்களுக்கு பின்பதாக போலையா. போவாஸ் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை அப்ப பின்பற்றி வந்தா அப்படின்னு சொன்னா, கணவனை இழந்த, பிள்ளைகளை இழந்த ஒரு விதவையை என்ன செய்து வந்தாலாம் பின்பற்றி. ஏனென்றால் வேறம் சொல்கிறது, ஓர்பால் தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் போனார். ரூத்தோ தன் மாமியிடத்திற்கும், இந்த மாமி யாரை ஆராதிக்கிறார்களோ அவரிடத்திற்கு வந்தார். நீங்களும் நானும் யாரை பின்பற்றுகிறோங்கிறத என்ன செய்து கொள்ளுங்க. கர்த்தரை பின்பற்றலா இருப்பீர்களானா கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார்? ஆதரவா இருப்பார். அவருடைய ஆதரவை பெற்ற நாம் எப்போதும் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே துதிக்கிறோம், ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லார் கண்களையும் மூடி ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காவலிலும் சாவிலும் பின்பற்றுவேன்னு சொன்னானே. ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். உபத்திரம் வந்த போது, பாடுகள் வந்த போது, மரண வயம் வந்த போது, ஆமென், ஆமென், சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினாங்க. இன்னைக்கு நாம் அப்படி அல்ல, நாம் அப்படி அல்ல. நாம் பின்பற்றலா இருக்கணும், இயேசுவை பின்பற்றலா இருக்கணும். என்ன வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், ஆமென், ஆமென். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மையே பின்பற்றுவேன் சொல்லுங்க, சொல்லுங்க. யார் உங்களை வெறுத்தாலும் சரி, ஆமென், 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 உம்மையே பின்பற்றுவேன் ஆண்டவரே. அப்பா உம்மையே பின்பற்றுவேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மனதார மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதனைகள் மாறும், வேதனைகள் மாறும், கண்ணீர் மாறும், கவலை மாறும், துக்கம் மாறும். ஆமென், ஆமென். உங்களுக்காக ஆமென் ஜீவனை தந்த நல்ல மேய்ப்பன் ஒரு நாள் சிங்கத்துடைய வாய்க்கு ஒப்பு கொடுக்க மாட்டான், கரனுடைய வாய்க்கு ஒப்பு கொடுக்க மாட்டான். ஆமென், ஆமென், ஆமென். சிங்கத்தின் கடவாய் பற்களை நொறுக்குகிறவராய் இருக்கிறார், வாய்களை கட்டுகிறவராய் இருக்கிறார். நிலமுள்ள தூதனை அனுப்பி ஆமென், 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 ஒரு விசேஷ பாதுகாவலை உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கண்ணமூடி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி வாயை திறந்து ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்டிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. வாய்களை சொல்லுங்க பார்க்கலாம். கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. எத்தமனே பூங்காவிலே அதையழும் ஓசை, எத்தமனே பூங்காவிலே அதையழும் ஓசை, எத்தீசையும் துணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே, எத்தீசையும் துணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்ற கரங்களை அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. சொல்லுங்க, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் அறைந்து அதை கதரோ செந்நிறமா
சிலுவையில் அறைந்து கரங்களை தட்டி வாயை திறந்து நீரை மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போதும் அவருக்காய் வேண்டினீரோ, அன்போடு அவர்களை ஆமென் ஆண்டவரே. அப்போதும் பிதாவே எங்களுக்கு மன்னியும், அன்போடு அப்பாவும் அன்பு அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரிதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமை ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டில வேறான அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரிதே. என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரோ, என்னையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரோ. என் தலை கரை மட்டும் தாழ்த்துகிறே, கண்டுவிட்டோம் என் தலை கரை மட்டும் தாழ்த்துகிறே, கண்டுவிட்டோம் அப்பாவும் அன்பு தெரிவே, அப்பாவும் அன்பு தெரிவே, அப்பாவும் அன்பு தெரி. யாரை பின்பற்றுவார், யாரை அடையாளமாக வைத்திருக்கிறார்? பாவத்தின் பாவத்தில் தள்ளிவிட்டு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே கிறிஸ்துவை அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரி. அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரிதே, அப்பாவும் அன்பு தெரிதே. கரங்களை கட்டி தோத்திரம் 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 தோத்திரமாக, வலதுபுறமாக அல்ல இடதுபுறமாக அல்ல, வழி இதுவே, வழியின் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற இயேசுவையே அவரை நோக்கி பார்த்து யாவரும் பிரகாசமடைந்தார்கள். அவருடைய முகங்கள் விற்கப்பட்டு போவதே. நீ அவரை பின்பற்றுகிற உங்களை அன்று ஒரு நாள் கைவிட மாட்டான், ஒரு நாள் நிற்கதிய விட மாட்டான். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆமே நாமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற உங்களை ஆமே சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? நாமே 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 ஆமே நாமே கிறிஸ்துவின் நிமித்தமாக வீட்டை இழந்தவர்கள், கிறிஸ்துவின் நிமித்தமாக தகப்பன் இழந்தவர்கள் உண்டு, கிறிஸ்துவின் நிமித்தமாய் தாய் இழந்தவர்கள் உண்டு, கிறிஸ்துவின் நிமித்தமாய் செல்வத்தை பெயரை புகழை இழந்தவர்கள் உண்டு. ஆண்டவரே நம்மையே பின்பற்றுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரையா, எங்களுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே? என்ன தருவீர் ஆண்டவரே? நூறத்தனையா நூறத்தனையா ஆமே. நீ பலனை அடையாமல் போவது இல்லை, அடையாமல் போவது இல்லை. சாக்கா பாபா பாபா ஆமே நாமே நீ ஆமே நாமே நூறத்தனையான பலனை தருவான். நாமே நாமே நல்ல ஒரு வார்த்தைக்காக யாருக்கு தேவனுடைய ஆதரவு உண்டு, அவன் யாரை தேவன் ஆதரிப்பார். ஆமே நாமே நாமே தேவனை பின்பற்றி வருகிறேன் உங்களை என்னையும் தேவன் ஆதரிப்பான். ரூத்தை தேவன் ஆதரித்து தன் குடும்பத்திலே ஒருவளாய் சேர்த்துக் கொண்டான். அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை என்னையும் பட்சமாய் சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போது நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிற அப்படின்னா ஆமென். ஜெபிப்போம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. நாங்கள் உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. கிருபையாய் கொடுத்த ஆண்டவரே, இந்த ஆண்டவரே 15வது நாள் ஆண்டவரே ஸ்தோத்திர கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே சபையாராய் ஊழியராய் இணைந்து தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் உயர்த்தும்படியாய் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும்படியாய் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. கிருபை செய்தீரே, எங்களை ஒன்று கூட செய்தீரே, ஒருமித்து வாசம் செய்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் ஆண்டவரே அருமையான ஆண்டவரே இந்த சுத்தமல்லி ஆண்டவரே இந்த பட்டணத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வீட்டிலே நாங்கள் உம்மை பாடி துதிக்கவும், உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய அசைவாடுதல் எங்களோடு கூட இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. சுற்றியுள்ள ஜனங்களை ரட்சிப்புகளாய் நடத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே ரட்சிப்பு இந்த பட்டணத்தின் மேல் வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய தாசரை மறைத்து ஆண்டவரே நாங்கள் இந்த வருடத்தின் கடைசியிலே எங்களை சுத்திகரிக்கவும், எங்களை பரிசுத்தப்படுத்தவும், நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாங்கள் வளரவும் தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இனி வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருடைய வேலையாய் தேசத்துக்குள்ளே கடந்து போக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சத்தியத்தினாலே, உம்முடைய வேத வசனத்தினாலே கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்தி தேசத்துக்குள்ளாய் கர்த்தர் எங்களை அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த நாட்களிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ரூத்தை குறித்து எங்களோடு பேசினீரே இந்த நாட்களிலே ஆண்டவரே. ரூத் ஆண்டவரே ஐயா உலக ஆஸ்தி, உலக ஆண்டவரே சிற்றின்பங்களுக்காய் தகப்பனே அவள் திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே தன் மாமியோடு கூட இணைந்து ஆண்டவரே தன்னுடைய மாமியை பின்பற்றவும், அவள் ஆண்டவரே ஆராதிக்கிற இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கவும் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுத்தீரே, அவளுக்கு ஆதரவை கொடுத்தீரே. போவாசின் கண்களிலே தயவு கிடைக்க செய்தீரே. நாங்களும் உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆதரவுக்காய் தகப்பனே, உம்முடைய இரக்கத்திற்காய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி எங்களோடு பேசினீரே. அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொன்னீங்களப்பா தகப்பனே. உம்முடைய இரக்கத்தை கர்த்தருக்கு தந்து ஆண்டவரே எங்கள் தலைமுறைகள் ஆண்டவரே பின் சந்ததிகள் 1000 தலைமுறைக்கு ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய கட்டளைகளையும் தகப்பனே உம்முடைய நீதி உம்முடைய நியாயங்களையும் நாங்கள் கைக்கொள்ளவும் தகப்பனே எங்கள் சந்ததிகளுக்கு நாங்கள் அதை ஆண்டவரே கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து இருக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுகிரகமும் சமாதானம் வழிநடத்துதலும் தேவனுடைய ஆதரவும் உங்களோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் அன்பான வீட்டாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.